வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசும்போது, என்னுடைய ராசியை நான் எதை துவக்கினாலும் அது விளங்கும். அமைச்சர் சேகர் பாபுவை நம் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தவர் நான். சென்னையின் அரசியல் 70 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். கலைஞர் மறைவுக்கு பின் அவருடைய மகன் சோட்டாபாய் என எண்ணினார்கள். ஆனால் அவர் யாருடைய மகன்? வீரியமாக இருக்கிறார். அதனால் தான் ஒன்றிய அமைச்சரை பார்த்து நமது முதலமைச்சர் யாரும் சொல்லாததை சொல்கிறார். நாவடக்கம் தேவை என்று. கலைஞருடன் 53 ஆண்டுகள் பழகியவன் நான். கலைஞர் போல ஒரு தலைவரை பார்க்க முடியாது. ஒரு தொண்டனிடம் மன்னிச்சிருப்பா என்றார். அப்பேற்பட்ட தலைவர். தளபதியை குழந்தையாக பார்த்தேன். அவர் இன்று வளர்ந்து தலைவராக உள்ளார். 10 முறை டெல்லி சென்று அகில இந்திய தலைவரானார் கலைஞர். இன்று 2 முறை டெல்லி சென்று அகில இந்திய அளவில் உயர்ந்து நிற்கிறார் தளபதி. அகில இந்திய அளவில் பெரிய எதிர்க்கட்சி தலைவராக உருவாக்கியுள்ளார். எந்த தேர்தலையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் தலைவருக்கு உள்ளது. எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. கலைஞரையே மிஞ்சி விடுவாரோ என எண்ணுகிறேன். அடிகளை அளந்து வைக்கக்கூடியவர் தலைவர். அவர் இருக்கும் வரை தமிழுக்கு ஆபத்தில்லை, நம் யாருக்கும் ஆபத்தில்லை என்று கூறினார். தமிழக அரசின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் முன்னோட்ட வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகத்துடன் 2025-26 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் லட்சணையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அதில் ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தி லட்சணையை வடிவமைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட விளக்கத்தில் இந்திய அரசின் 14 அலுவல் மொழிகளில் ஒன்றை தான் முதலமைச்சர் பயன்படுத்தியுள்ளார். இது தாய்மொழி மீதான பற்றை வெளிப்படுத்துகிறது. இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது இல்லை என கூறப்பட்டிருந்தது. இந்த மாற்றம் நெட்டிசன்கள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025-26 ஆண்டுக்கான திமுக அரசின் பட்ஜெட்டில் தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டுள்ளது. இந்த குறியீடு பாரதம் முழுவதும் இந்த குறியீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது நாணயத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சின்னத்தை வடிவமைத்த உதயகுமார் திமுக முன்னாள் எம்எல்ஏவின் மகன் ஆவார் என அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் டாக்டர் ராமதாஸ். அப்போது செய்தியாளர் ஒருவர், ராஜ்யசபா எம்பி சீட் காலியாகிறதே, பாமக ஏதாவது கோரிக்கை வைத்துள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு வைக்கலாம் போல் இருக்கிறதே, நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க என சிரித்தபடி தெரிவித்தார் ராமதாஸ். இதற்கு செய்தியாளர், யாரிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என கேட்டதற்கு, ரகசியமாக சொல்கிறேன், ஆனால் திமுகவிடம் கேட்க மாட்டோம் என்று ராமதாஸ் கூறினார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக சென்னையில் கடந்த வாரம் 3 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் மற்றும் பெருமளவு ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மதுபான ஆலைகளில் நடந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டிருப்பதாவது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதல் வசூலிக்க தொடர்பான ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது. பல்வேறு தனியார் நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மக்கள் அனுபவிக்கும் எண்ணற்ற கொடுமைகளை பற்றி விவாதிக்க தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டார். தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுத்தது யார்? நேரடி விவாதத்திற்கு முதலமைச்சர் தயாரா? எதிர்க்கட்சித் தலைவருக்கு நேரடியாக முதலமைச்சர் பதிலளித்திருந்தார், பாராட்டியிருப்போம். நீட், காவிரி உள்ளிட்ட பல விஷயங்களில் தமிழகத்தின் உரிமையை திமுக விட்டுக் கொடுத்துள்ளது. திமுகவில் முறைவாசல் செய்து வருபவர் அமைச்சர் ரகுபதி. முறைவாசல் செய்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. சட்டத்துறை அமைச்சராக உள்ள ரகுபதி அதிமுகவில் அடையாளம் காணப்பட்டவர். அமைச்சர் ரகுபதி மானம் ரோஷம் இருக்கிறதா? கோபாலபுரத்தின் கொத்துரிமையான ரகுபதியிடம் நாங்கள் பேச முடியாது. முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்தால் ரகுபதி வருகிறார், ஆட்டை அழைத்தால் குட்டி வருகிறது என்று ஜெயக்குமார் கடுமையாக விமர்சனம் வைத்தார். திமுக அரசு தலைமை கொறடா வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இன்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டசபை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும். சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் வரும் நாட்களில் பூதாகரமாக வெடிக்கும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அண்ணாமலை இவ்வாறு கூறியுள்ளார். இந்த ஊழல் குறித்து முதலமைச்சர் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் என்றும், இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் புயலை கிளப்பும் என்றும், பாஜக சார்பாக போராட்டம் நடத்தப்படும், தேதி அது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.